ஹாய். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்து என்னன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணும் பையனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். 1 வருஷம் ஆகுதுங்களாம். ஆனால் அந்த பையன் வந்து டெய்லி குடிச்சிட்டு வருமாம். குடிச்சிட்டு வந்ததை அந்த பொண்ணு கேட்டுச்சாம். கேட்டதுனால 2 பேத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்திருக்குது. சண்டை வந்தால் அந்த பையன் வந்து குடிக்காமல் மறுபடியும் ஒரு 2 நாள் இருந்திருக்குது. 2 நாள் இருந்து மறுபடியும் குடிச்சிட்டு அப்போ சண்டை இல்லையாம். மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்குதாம். குடிச்சிட்டு வந்தோடனே மறுபடியும் நீ குடிக்கிற அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா ஊர் பக்கமாக தான் இருக்குதாம். நடந்து போணுச்சான். நடந்து போனோடனே என்ன ஆயிடுச்சு, இந்த பையனும் கூட போயிருக்குது. போனோடனே என்னன்னா வந்து அப்போ தான் வந்து எங்கள் ஊர் பக்கம் மழை பெஞ்சு ஆற்றுல நிறையா தண்ணி வருது. ஒரு வேளை அந்த பொண்ணை சாவறதுக்கு தான் இப்படி தண்ணி வந்துச்சோ என்னான்னு தெரியல. இந்த பையன் என்ன பண்ணியிருக்குது, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க. அங்கெல்லாம் பேசாதது பண்ணாதது கரெக்டாக ஆற்றுக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க போல இருக்குது. இது மாதிரி வந்து நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீன்னா நான் வந்து இந்த ஆற்றுல விழுந்து செத்துருவேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்லியிருக்குது. சொன்னோடனே அந்த பொண்ணு வந்துட்டு மீண்டும் நடந்து போயிருக்குது. நடந்து போனோடனே இந்த தம்பி எகிரி ஆற்றுல குதிச்சிருச்சாமா. குதித்த உடனே அந்த பொண்ணும் ஆற்றுல மறுபடியும் வீட்டுக்காரரே குதிச்சு விட்டாரு, நம்ம என்ன இருந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் குதிச்சிருச்சிங்களாம். குதித்ததில் இதில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த தம்பி வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு எங்கேயோ ஒரு கம்பத்தை பிடிச்சிக்கிச்சிங்களாம். அதனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சவுண்டு கேட்குதுன்ட்டு போய் ஒரு கயிறு போட்டு காப்பாற்றிவிட்டாங்களாம். அவர் குதிச்சாருன்னு இந்த பொண்ணு குதிச்சது பாருங்கள். இந்த பொண்ணு என்ன ஆணுச்சுன்னே தெரியல. 5-6 நாளாக தேடுறாங்களாம். போலீஸு எல்லாமே தேடுறாங்களாம். கிடைக்கவே இல்லைங்களாம். பார்த்தா இங்கே இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு வந்து இங்கே ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது. அந்த ஓரத்தில் வந்து ஒதுங்கி இருக்குது. ஒதுங்கின உடனே என்ன ஆயிருக்குது, அந்த காட்டு வழியாக போகிறவங்க அது ஏதோ மனுஷ உடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து போலீஸுங்க வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா ஐயோ கொடூரமாக இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு பிள்ளைய பெற்று ஒரு தாய் தகப்பன் எந்த ஒரு இந்த நிலையில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை விட மோசமான நிலையில் அந்த பொண்ணு உடம்பு இருந்துச்சு. அந்த பொண்ணு தாங்கிறதே தெரியல. அந்த பொண்ணு வந்து முடியே இல்லை சுத்தமாக, தலையில் மூஞ்சும் இல்லை. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு உடம்புலலாம் புழுவாக மேயுது. அந்த பொண்ணு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரணகலமாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபோட்டோ எனக்கும் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா நைட்டெல்லாம் அதே ஞாபகமாக இருக்குது. இல்லைன்னா நான் இப்போ கூட அப்லோட் பண்ணிடுவேன். நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன். அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பொண்ணை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. ஏன்னா இப்போ அந்த பையன் குதிச்சதுன்னா பொழைச்சிக்கிச்சு. இந்த பொண்ணு வந்து இப்போ போயிடுச்சிங்களா. இதில் யாருக்கு இழப்பு? சண்டையோ ஏதோ அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். இதுக்காக பிரிஞ்சு போகிறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதோ சரியான இது இல்லை. எனக்கு அந்த நியூஸு கேட்டவுடனே இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும். அந்த ஊரில் அப்படி தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணு வந்து 2 குழந்தைங்களாம். வயிற்றில் ஒரு 7 மாதத்துக்கு கருவாம். அந்த பொண்ணு அப்படி தான் வீட்டுக்காரர் அடிக்கடி சந்தேகப்படுவார்னு சொல்லி சந்தேகப்படுவாராம், அடிப்பாராம்மா அந்த பொண்ணு. அதனால் இந்த பொண்ணு ரொம்ப நாள் இருந்து பார்த்துருக்குது. அவர்கிட்டையும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 2 குழந்தைங்களையும் வயிற்றில் சைடில் கட்டிக்கிட்டு
அந்த கன்சீவாக இருக்கிறதுனால முன்னாடி கட்ட முடியல. சைடில் அந்த 2 குழந்தையும் கயிறு போட்டு கட்டி, அந்த குழந்தைங்களுக்கு அந்த முகமுடி மாதிரி விற்கிது இல்லையா கடையில், அந்த சின்ன பிள்ளைங்கலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அது 2க்கும் போட்டு விட்டு கயிறில் எடுத்து கட்டி, இந்த பொண்ணு சேர்ந்து மொத்தமாக 3 பேரும் குதிச்சிருக்காங்க. குதித்த உடனே அது வெயிட் இல்லையா, கீழே போயிட்டாங்களாம். அவங்க வீட்டுக்காரரு எங்கெங்கேயும் தேடி பார்த்தும் கிடைக்கலையாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 2-3 நாள் கழித்து அந்த கிணத்துல மிதந்துக்கிட்டு இருக்காங்களாமா. மொத்தம் 4 உசுறு போயிடுச்சு கருவோட. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா தனியாக கூட வந்து வாழுங்க. ஏன் இப்படி குழந்தையோட போய் கிணத்துல உழுவுறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் பண்ண தப்புக்கு அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? நிறைய பிஞ்சு பிள்ளைங்க அந்த வவுத்தில் இருக்க கரு என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க? அதாவது முடிஞ்சாலும் முடியலனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால், இப்போ நம்மளுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனை யாருக்கும் இல்லை. இருந்தாலும் வந்து வாழ்க்கைன்னா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இதுதான் வாழ்க்கை. இப்படி சாவறதோ இல்லை கொல்றதோ இல்லை டைவர்ஸ் பண்ணுறதோ இதெல்லாம் முடிவு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்து பார்க்கணும். முடியலையா, முடியாத பட்சத்துக்கு வேணால் பிடிக்கலன்னா தனியாக கூட வாழ்ந்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் தயவு செய்து யாரும் போகாதீங்க. எனக்கு ரொம்ப இந்த 2 செய்தியும் கேட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.